நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம், நிறைய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும், நிறைய ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்க பிரச்சனையே அங்கே நிறையா இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம பிரெயினுக்கு வந்து நிறையா வதன்னு இருந்தால் செஞ்சு பிடிக்காது. நம்ம பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சின்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை இப்போ சால்வ் பண்ணுறது தான் சின்ன டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கும் சொல்லலாம், ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற டெக்னிக்கும் கூட சொல்லலாம். இந்த டெக்னிக் பேர் வந்து ஹேசனோவர் மேட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஹேசனோவர் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு குவாட்ரண்ட் இருக்கும், குவாட்ரண்ட்டில் மொத்தம் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அது மொத்தம் குவாட்ரண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட், அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு எக்ஸாம் வரதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ரொம்ப டெட்லைனாக இருக்க, அதாவது கொஞ்சம் பக்கத்தில் இருக்க விஷயம் முடிச்சாங்கன்னு விஷயத்தை இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் தூக்கி ஃபஸ்ட்டு சைடில் டு டூ லிஸ்ட்டில் போட்டுடணும். இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்சு இந்த டேவை ஆரம்பிக்கிற மாதிரி. ரெண்டாவது குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் கிடையாது, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன விஷயம்னா, லைக் வந்து உங்கள் லைஃப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, லைக் வந்து புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், கோலில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்கள் லைஃப்பில் தேவை, ஆனால் அது அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் வந்துடும். மூணாவது குவாட்ரண்ட்டில் வந்து அர்ஜென்ட்டு ஆனால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன அர்ஜென்ட்னா என்ன சொல்கிறதுனா, லைக் வந்து ஒருத்தவங்க மெயில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்கள்ட்ட நோட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், சம்திங் ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க தேவையில்ல. அந்த மாதிரி விஷயத்தை வந்து மூணாவது குவாட்ரண்ட்டில் வச்சிடணும். நாலாவது குவாட்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், லைக் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப் வீடியோ பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே தேவை கிடையாது, நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கோம், டைம் பாஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம்னா நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், இது மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுதான் ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளால் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு 20 to 25 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ட்ரெமெண்டஸான சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ். இந்த மாதிரி கான்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.